உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, வெறும் ராசி பலன்களை மட்டுமே யூடியூபில் பார்த்து லக்ன ரீதியாக அதுவும் உங்களுக்கு புரியும்படியாக நம்மளுடைய எப்படி யார் இயக்குகிறார்கள் பாவகங்கள், அந்த பாவகத்தினுடைய அதிபதி யாரோ அவர் எங்கே இருக்கிறாரோ அதன் நிலைப்பாடுகள் தான் நாம் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது தான் ஜோதிட விதி. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பாக்கியாதிபதி யார், இந்த பாக்கிய ஸ்தானாதிபதி எங்கே இருந்தால் என்ன பலன், லக்ன ரீதியாக நேராக 9வது வீட்டுக்கு போங்க. அந்த 9ஆம் வீட்டுக்கு அதிபதி எங்கே இருக்கிறதோ அதுதான் உங்களுடைய பாக்கியம், அதுதான் உங்களுடைய பிராப்தம், அதுதான் உங்களுடைய ஃபார்ச்சூன், அது உங்களுடைய அதிர்ஷ்டம். பாக்கியாதிபதி கெட்டு போச்சு அப்படின்னா அதிர்ஷ்டம் இல்லை, உழைப்பால் உயர்வு. பாக்கியாதிபதி நல்லா இருந்தால் லக்கில் உடையாந்துருவாங்க. பாக்கியாதிபதி நல்லா இருக்கும்பொழுது அவங்களுக்கு சப்போர்ட் அவங்க அப்பா பண்ணி வச்சுருவார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் பேசிக்கலி. ராசி பலன் வேறு, ராசியினுடைய குணங்கள் வேறு, லக்னங்கிறது என்டையர்லி டிஃப்ரெண்ட். இந்த லக்னத்தை வச்சு தான் 12 பாவாதிபதிகளும் எங்கே இருந்தால் என்ன பலன்கிறத வீடியோ முடித்ததுக்கப்புறம் 9ஆம் இடத்தில் எந்த கோள்கள் இருக்கிறது. பாக்கியாதிபதி நல்லா இருக்கும், பாக்கியாதிபதி உச்சம் பெற்று நல்லா இருக்கும். ஆனால் பாக்கிய ஸ்தானத்தில் தீய கோள்கள் இருக்கும். அந்த பாக்கியத்தை அடைய விடாமல் தடுப்பாங்க. ஒரு சொத்து இருக்கும், பங்காளி பக்கத்துலேயே இருப்பார், உங்கள் சொத்தை விற்றுட்டு வரலான்னு நினைப்போம், உங்களுக்கு 5ஆம் இடம் கெட்டிருக்கும். ஆனால் 5ஆம் பாவாதிபதி உச்சம் பெற்றிருக்கும், சொத்து இருக்குது, அதை விற்றுட்டு வெளில வரலான்னா பங்காளி விற்க விட மாட்டார். இது அடுத்த பதிவில் சொல்கிறேன். இப்போ முதல்ல பாக்கியம்னா என்ன, அதுக்கு முன்னாடி புதிதாக வந்த நேயர்கள் உங்களுடைய லக்னம் என்னென்னு தெரிஞ்சால் தானே இந்த பாவக அடிப்படையில் உங்கள் லக்னாதிபதி எங்கே இருக்கிறாருன்னு தெரிஞ்சால் தானே இது பண்ண முடியும். அப்போ உங்கள் லக்னம் என்ன, ராசி என்னங்கிறத 9842208655 இந்த நம்பருக்கு சென்ட் மீ பிளேலிஸ்ட்னு போடுங்க, அனுப்பி விட்றேன். ஜோதிட ஆர்வலர்கள் வாருங்கள் ஜோதிடம் அறியலாங்கிற பிளேலிஸ்ட்டு கேளுங்க. ஒரு 80 வீடியோக்கள் இருக்கும். புதிதாக வரக்கூடிய ஜோதிடர்கள், ஜோதிட மாணவர்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எந்த மாதிரி லைனில் அழைச்சிட்டு போகிறேன், மக்களுக்கு வழிகாட்டுறேங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பாக்கியம் என்றால் அதிர்ஷ்டம், ஃபார்ச்சூன். பாக்கியம் என்றால் நமக்கு தானாக வந்து சேருதல், நம்மளை தேடி போக வேண்டாம். பாக்கியாதிபதி நல்ல இடத்தில் இருந்தால் அதுவோ அதிர்ஷ்டம் தானாக தேடி வரும். என் பையன் நல்லா எதுவுமே தேடலைங்க, அவன் பாட்டுக்கு சும்மா படித்தான், கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தான், அப்படியே படித்து பாஸ் பண்ணால் அதுக்கு போனால் ஐஏஎஸ் ஆகிட்டான். அந்த பாக்கியம் வந்து நல்லா இருந்ததுனால அதிர்ஷ்டக்காரனுங்க. இவன் பிறந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் இடம் வாங்கினோம், வீடு வாங்கினோம். என் பையன் பிறந்ததுக்கப்புறம் தான் என்னுடைய பேரே வெளில வந்தது. அவங்க அப்பா நல்ல நிலைமைக்கு இருந்தார். இதெல்லாம் எதை வச்சு, பாக்கிய ஸ்தானத்தை வச்சு. பாக்கிய ஸ்தானங்கிறது அப்பா வழி உறவு, அப்பாவின் நிலைப்பாடு, அப்பாவுடைய ஸ்டேட்டஸ், அதிர்ஷ்டம், அதே மாதிரி தர்மம், புண்ணியங்கள் பார்க்குறது. பாக்கியாதிபதி கெட்டு போச்சுன்னா எனக்கு என்னவோ நீ என்னவோ நீ எப்படி இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு உண்டான காசை கொடுத்துட்டு போய்கிட்டே இரு. இதே பாக்கியாதிபதி நல்லா இருந்ததுன்னா அவங்க தர்மம். அந்த பாக்கியாதிபதி உச்சம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல கடவுள் வந்து தர்மத்தின் அடிப்படையில் கொடுப்பாரு. அந்த தர்மத்தின் நிலை மாறக்கூடாது. உதாரணமாக எனக்கு பாக்கியாதிபதி உச்சம் நல்ல 5ஆம் இடத்துல இருக்கும், பொருத்தம் பார்க்க வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்கன்னா நோ மேட்சிங்னா எனக்கு பணம் வேண்டான்றேன். நான் இது மாதிரி யாரையுமே பார்க்கவே இல்லையே சார் அப்படிமா, எனக்கு வேண்டாங்க, இருந்தால் மட்டும் ஒரு குறைஞ்ச அமௌண்ட்டு கொடுங்க. தர்மத்தின் அடிப்படையில் அந்த இதை எடுத்துகிட்டு போகிறது. அது மாதிரி இந்த பாக்கியங்கிறது ஒரு ஜாதகருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கெட்டு போச்சுன்னா அவருக்கு லக்கு இல்லை, ஒரு உழைப்பால் மட்டும்தான் உயர முடியும். அதே மாதிரி இன்றைக்கி பாக்கியாதிபதியை நம்ம பார்க்குறோம். எப்படின்னா இங்கே பாருங்கள், நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும், நான் கால புருஷனுக்கு இது 9வது லக்கணம், 9ஆம் பாவக ஆராய்ச்சிக்காக தனுசு எடுத்திருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் அதிலிருந்து கிளாக் வைஸ் எண்ணி 9ஆம் இடம் இது சிம்மமாக வருது. அந்த 9க்கு அதிபதி, சிம்மத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன். இவருடைய நிலைப்பாடுகளை கூர்மையாக கவனிக்கணும். இந்த 9ஆம் பாவாதிபதி 9ஆம் இடத்திலேயே ஆட்சி பெற்று இருந்தாலோ, அல்லது இந்த லக்கணத்துக்கு 9 கூடியவன் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் லக்கணத்துக்கு 9 கூடியவன் ஆட்சி பெற்றிருந்தாலோ, அந்த திசை நடந்தாலோ அந்த 9ஆம் இடங்கிறது ஆக்டிவேட் ஆகும். இந்த ஆக்டிவேட்டை டீஆக்டிவேட்லாம் பேசுகிறாங்கல்ல, அது ஜாதகத்தில் ஏற்கனவே இருக்குது. இப்போ எந்த ஜோசியக்காரரும் ஆக்டிவேட்லாம் பண்ண முடியாது. அது உங்கள் லக்கணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் அதுவே ஆக்டிவேஷன் ஆகும்.
எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா 9 கூடியவன் 9இல். அப்போ அந்த ஜாதகர் தர்மவான், அந்த பாக்கியவான், அந்த ஜாதகர் வெளியூர் பிரயாணம். 9ஆம் பாவங்கிறது பிரயாணம், ஆராய்ச்சி, படிப்பு, வெளிநாட்டு தொடர்பு. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த உயர்கல்வி, அந்த பிஹெச்டி. 9 வந்து நல்லா இருக்கணும். அப்போ 9ஆம் பாவம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால நீங்கள் என்ன ஆயிடுறீங்க, அதிர்ஷ்டத்தை பெறக்கூடியவர். நல்ல அப்பாவுடைய ஸ்ட்ராங், அப்பாவுடைய தொழில், அப்பாவுடைய சொத்து, இதெல்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி அதிர்ஷ்டக்காரர் 9 கூடியவன் 10இல். இது அப்பாவின் தொழிலை குறிக்கும், அல்லது அப்பா சார்ந்த தொழில். அப்பா உங்களுக்கு தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதே மாதிரி தொழிலில் வந்து ஒரு லக்கு, அதிர்ஷ்டம் இருக்கும். உங்களுக்குன்னு தனி வாடிக்கையாளர் இருப்பாங்க. தொழிலதிபர் ஜாதகம். சரிங்களா? அதே 9 கூடியவன் 11இல். இந்த லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி நீசம் பெற்றிருக்கும். இருந்தாலும் 9 கூடியவன் 11இல் இருந்தால் அப்பாவினால் பெனிஃபிட் அடைவார். அதிர்ஷ்டத்தினால லாபம் உண்டாகும். ஒரு லாட்ரியினால் பெனிஃபிட் இருக்குது. அப்போ 9 ஒரு ஷேர் மார்க்கெட், ஷேர் ட்ரேடிங், அதனால் ஆதாயம் உண்டு. 9க்கும் ஷேர் மார்க்கெட்டுக்கும் தொடர்பு இருக்குது. 9 கூடியவன் 12இல். இதுதான் அப்பாவோட தொழிலை செய்ய மாட்டார். இப்போ என்னுடைய மகன் இருக்கிறார், அவருக்கு சூரியன் 12இல். எனக்கு அடுத்த வாரிசாக அவர் வருவார் என்றால் இதுவரை 500க்கும் மேற்பட்ட புஸ்தகங்கள் இருக்கிறது. ஒன்றை கூட எடுத்து அவர் படித்ததில்லை. எனக்கு தெரிந்து ஒரு புக்கையுமே படித்ததில்லை. அப்போ அந்த ஈடுபாடு வராது. நம்ம போட்டு அவரை கசக்கக்கூடாது இல்லையா? வா என் தொழிலை கற்றுக்கோ. இதுதான் பாவாதிபதிகள் எங்கே இருக்கோ அதுதான் நிலைப்பாடு. அதனால் நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் அங்கே இருக்கக்கூடாது. அப்போ 9 12க்கு போச்சுனாலே அப்பாவுடைய பாரம்பரியம், அப்பாவுடைய தொழில், அதெல்லாம் அவர் செய்ய மாட்டார். அல்லது அப்பாவினால் நஷ்டங்கள், விரயம் வரலாம். பட் நான் அவருடைய தொழிலில் நான் ஈடுபடல. ஒருவேளை அவருடைய தொழிலுக்கு நான் ஈடுபட்டிருந்தேன்னா விரயமாகலாம். அதுக்கு நமக்கு சம்மந்தம் கிடையாது. அவர் வேறு தொழில் பண்ணுறார். இதுதான் 9 12. 9 லக்னத்திலேயே பாக்கியாதிபதி லக்னம் அதிர்ஷ்டசாலி. அப்பா கூடவே இருப்பார். அப்பாவை கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துக்குவார். அப்பாவுடைய சொத்துக்கள் அவருக்கு கிடைக்கும். அப்பாவுடைய பிளஸ்ஸிங் கிடைக்கும். அதே மாதிரி தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். வெளிநாட்டு பிரயாணம் நன்மையை தரும். வெளிநாட்டு குடியுரிமை பெறுவதற்கு தகுதியானவர். பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு சிலருக்கு இப்போ நடந்திருக்கு. நடக்கலைன்னா அதனுடைய திசாபுத்திகள் வரும். எப்போ திசாபுத்திகள் நடக்குதோ அந்த நேரத்தில் இதெல்லாம் நடக்கும். 9 கூடியவன் 2ஆம் இடத்தில். இதுதான் வந்து தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய அந்த மியூச்சுவல் ஃபண்ட், லாங் டைம் ஃபிக்ஸட் டெபாசிட். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நிரந்தரமான எதிர்காலத்தில் ஒரு ஈக்விட்டி ஷேர்ஸ் வாங்கி வைக்கிறது. அது நல்ல 10 வருஷம் கழித்து நல்ல விலைக்கு போகும். அப்பாவினால் சேமிப்பு, தகப்பனாருடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கும். அப்பாவுடைய சொத்து உங்கள் பேருக்கு வரும். புரியுதுங்களா? அதே மாதிரி அதிர்ஷ்டத்தினால் வருமானம், இன்கம் சோர்சஸ், அதுதான் லாட்டரி யோகம். 9 வந்து அதிர்ஷ்டம், 2ஆம் இடம் பணம். அப்போ லாட்டரி யோகம், பண பரிவர்த்தனை. 9 கூடியவன் 3இல். இந்த பாக்கியாதிபதி 3ஆம் இடத்துல. அப்பாவினுடைய இது பார்த்திங்கன்னா மறைவு ஸ்தானத்தில் இருக்குது. அவருடைய பிளஸ்ஸிங், அவருடைய வேலை, அவருடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு பயன்படலை. லக்கு இல்லை, உழைப்பால் உயர்வு. 3ஆம் இடம்ங்கிறது இதுதான். 9 கூடியவன் 4இல். இது வந்து பாக்கிய ஸ்தானாதிபதிங்கிறது திரிகோணாதிபதி ஒரு கேந்திரத்தில் இருந்தால் 9 அதிர்ஷ்டத்தின் மூலமாக இடம், வீடு, வாகனம், இது எல்லாமே வந்து நல்ல விதமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்பாவினுடைய அசட் எல்லாம். பாக்கியாதிபதி 5ஆம் இடத்தில். இந்த லக்கணத்துக்கு 9 கூடியவன் 5இல் உச்சம். எப்போ பாக்கியாதிபதி போய் இங்கே உச்சமாகுது 5ஆம் இடத்துல, அவங்களுக்கு நல்ல குழந்தைகள். 5ஆம் இடம் அதிர்ஷ்ட குழந்தைகள். குழந்தை பிறந்த பிறகு அதிர்ஷ்டம். இப்போ எனக்கு பாக்கியாதிபதி இந்த லக்கணத்துக்கு 5இல் உச்சம். எப்போ குழந்தை பிறக்குதோ பிறந்த பிறகு நாம் புகழையை நோக்கி செல்கிறோம். புரிஞ்சுங்க. அது எப்போ குழந்தை பிறக்குதோ நாம் உலகறிய செய்யப்படுகிறோம். நமக்கு ஞானம் பிறக்கும். பாக்கியாதிபதி 5இல். அப்போ குழந்தைகள் பெற்ற பிறகு ஞானம், குழந்தைகளால் ஞானம், குழந்தைகளால் முன்னேற்றம், குழந்தைகளால் உயர்வு, அப்பாவினுடைய பிளஸ்ஸிங், அப்பாவுடைய
ஆதரவு, இதெல்லாம் பாக்கியாதிபதி 5. அப்போ குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம், இப்படி புரிஞ்சுக்கணும். அடுத்தது பாக்கிய ஸ்தானாதிபதி உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்தால், அதாவது 6ங்கிறது அப்பாவுடைய சப்போர்ட் இருக்காது. அதே மாதிரி அப்பாவுடைய தொழில் 9க்கு அது 10, அவருடைய தொழிலை விட நம்ம எடுத்து செய்யலாம். இருந்தாலும் 9 போய் 6ல் இருக்கும்போது அதிர்ஷ்டத்தின் மூலமாக இன்கம் சோர்சஸ் வராது. அதை நம்ம உழைப்பால் மட்டும்தான் உணர முடியும், உழைப்பால் மட்டுமே அடைய முடியும். பாக்கிய ஸ்தானாதிபதி 7ல், இது மனைவியே அதிர்ஷ்டம். 9 கூடியவன் 7 இருந்தால் மனைவியே அதிர்ஷ்டம். மனைவினால் லாப மேன்மைகள், மனைவி தான் நமக்கு நல்ல ஒரு அதே முன்னேற்றத்தையும் ப்ரமோஷனையும் கொடுக்கக்கூடியது. பாக்கியாதிபதி 7ல், அப்போ 9ங்கிறது ப்ரமோஷன், அது நண்பர்களுடைய ரெக்கமெண்டேஷனில் கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி பாக்கியாதிபதி 8ல், இதுதான் அப்பாவுடைய டோட்டலாக எந்த சொத்துக்களும் எந்த சப்போர்ட்டுகளும் எதுவுமே இருக்காது. புரியுதுங்களா? அந்த பாக்கியாதிபதி 8ஆம் இடத்தில் மறைகிறது. நமக்கு தகப்பனாருடைய சப்போர்ட், தகப்பனாருடைய இது பெருசாக கிடைப்பதில்லை. அப்போ அதிர்ஷ்டத்தினால் நமக்கு முன்னேற்றம் இல்லை, அதிர்ஷ்டத்தினால் லாப மேன்மைகள் வராது. லாட்டரி சீட்டுகள் வாங்குறதை தவிர்க்கணும், ஷேர் மார்க்கெட் அதில் பங்கு சந்தை செய்கிறதும் தவிர்க்கணும். சரிங்களா? ஆக இன்றைக்கி நாம் இந்த 9ஆம் பாவாதிபதி எந்த இடத்துல இருக்கிறார், எந்த நிலையில் இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெளிவாக பார்த்தோம். அடுத்த வீடியோவில் 9ஆம் இடத்தில் என்ன கோள்கள் இருந்தால் அதிர்ஷ்டம் கெடும், அப்பாவுடைய உறவு கெடும், 9ல் இருந்தால் எந்த மாதிரி நிலைப்பாடுகள் கெடுங்கிறத மிக தெளிவாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். என்று உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.